ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगुणं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् मुन्दुट्टणञ्जे मुयट्रि धरित्तुरैत्तु वन्दित्तु वायार वाழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசோள் வைப்போம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் இடிற்குறுகை வருமாறா இறங்கு நீயே முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்றஞ்சே இயற்றுமாய் எம்பொடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடைக்கிழவி உள்பதிவோம் நற்பூவை பூவின்ற வண்ணர் புகழ். பெரிய திருவந்தாதி பாசுரங்கள் சிறிய பாசுரங்களா இருக்கு. ஆனாலுமே அர்த்தங்கள் உண்மையிலேயே கொஞ்சம் கடினமாகவும் இருக்கு, புரிஞ்சுக்கிறதும் கடினமாக இருக்கு. புரிந்து அன்வைப்பது அதோட சேர்த்து சொல்வது இருக்கொள்ளியோ அதுவும் ஓரளவு கடினமா இருக்கு. ஆனா வியாக்கியானங்கள்ல அழகா சாதிச்சிருக்கா. உத்தமர் சுவாமி அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஆழ்வார் அருளிச் செயலின் ஆழம் அறிதல் அரிது, ஆகவே இது பெரிய திருவந்தாதி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதாவது திருவாய்மொழியெல்லாம் மாதிரி இல்லாமல் இதனுடைய உட்கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. பொதுவாக மேலோட்டமாக ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தம் அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சா கூட உள்கருத்து எந்த கருத்துல ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படிங்கிறதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கு. அதனால என்ன ஆறுதுன்னு தெரியும்னா, ஒரு பாசுரத்துக்கும் 2 தாற்பயம் 3 தாற்பயம், அர்த்தம் ஒண்ணுதான், ஆனா கருத்து 2 3 அப்படின்னு ஆறுது. ஆழ்வார் எந்த தாற்பயத்துல சாதிச்சார் அப்படிங்கிறது நம்ம ஓரளவு ஊகிக்க தான் முடியும். இப்படி வியாக்கியானங்கள்ல ஒரு 2 தாற்பயம் 3 தாற்பயம் அப்படின்லாம் சொல்றார். இப்பொழுது நாம் பெரிய திருவந்தாதியில 18வது பாசுரம் பார்க்கணும். இது கிருஷ்ணாவதார பாசுரம். இதுக்கு முன்னாடி போன பாசுரத்திலே ராமாவதார பாசுரம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வாமனாவதார பாசுரம் பார்த்தோம். அந்த கிரமத்துல பார்த்தா கிருஷ்ணாவதாரம் வரணும் இப்போ, ஏன்னா அழகாக வந்துட்டு இருக்கு. வாமனாவதாரம் பத்தி சொல்லச்ச, சீரால் பிறந்து சிறப்பால் வளராது பேர்வாமனாகாக்கால் பேராளாம். வாமனன்கிறதே சுருக்கி வாமன்னு சொல்ற. இங்க வாமனன்கிற பேரே குறுகியவன் அர்த்தம், சின்னவன் அர்த்தம். அந்த பேரை இன்னும் சுருக்கிறார், வாமன் அப்படிங்கிறார். சீரால் பிறந்து சிறப்பால் வளரலை எம்பெருமான். அங்க கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரங்கள்லாம் அவாவா தபஸ் பண்ணி அவாவா வளர்க்கிறான்லாம் இருக்கு. இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, இதுலயே வராக அவதாரத்தையும் சேர்த்து மார்பார புல்கி நீ உண்டு விழுந்த பூமி நீர் ஏற்பறிதே அப்படின்னு. வராக அவதாரத்துல உன்னுடைய பூமி தானே, நீதானே இந்த பூமியை சிருஷ்டித்தா, நீதானே இந்த பூமியை இடந்தாய் எடுத்து வைத்துக் கொண்டாய், அதை போய் நீயே தானம் வாங்கி கேட்கிறாயே, இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதாக தானம் வாங்குற வாமன பெருமாள். இது அரிதேங்கிற, நீரேற்பு அரிதே. அப்போ இந்த விஷயத்தை எங்களுக்கு நீ சொல்ல வேணும் அப்படின்னா, நீயே ஆராய்ந்து சொல்ல வேணும். அப்போ உன்னுடைய பூமியை நீ எதற்காக நீர் எடுத்து நீ வாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி இல்ல உனக்கு அது கிடைக்காதா, இதுக்காக நீ போய் தானம் வாங்கணுமா, இது உன்னுடைய தானே, நீராக எடுத்துக்கொள்ள வேண்டாமா, அப்படி எல்லாம் அர்த்தம் இருக்கு. இதுல என்ன கேட்டான்னா, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களில் ஈடுபட்டு அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் பாடலாம். முன்னாடி சொன்னார் இல்லையா, செம்மேனி கண் வளர்வார் சீர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவருடைய கல்யாண குணங்களை
உடைய எம்பெருமானை நாம் பாட முடியும், நாம் பாடலாம் என்பதாக சொல்லும்படி இருக்கு. அதுக்கு அடுத்த பாசுரம் ஸ்ரீ ராமாவதாரம். சூழ்ந்தெங்கும் வாழ்வரைகள் போலரக்கண் வன் தலைகள் தாமிடிய தாழ்வரை வில் ஏந்தினார் அப்படின்னு ராவனுடைய தலையில திருப்பி திருப்பி அறுக்கிற 100 தடவை அப்படி கீழே விழுந்து முளைக்கிறதாம் தலைகள்லாம். பெரும்பாலும் அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண 100 தடவை கீழே விழுந்து முளைக்கிறது அப்படின்னு. இப்ப தன்னா பொன்னருதய அப்படின்னு ரகுவீர கத்தியத்துல சொல்ற மாதிரி கீழ் விழும் முளைக்கும் அப்படின்னு 100 தடவை ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த 100 தடவை விடாம அஸ்தப்பிரயோகம் பண்ணிட்டு இருக்க பெருமாளும். அதுக்கப்புறம் தான் இந்த தலையை அறுத்தா போறாதுங்கிறதுக்காக நெஞ்சுக்கு குறி வைத்து அஸ்தப்பிரயோகம் பண்றார் அப்படின்னு வரும். அப்படிப்பட்ட ஸ்ரீராமன் அவரை பத்தி சொன்னான்னா, சூழ்ந்தடியார் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்திடுவர் அப்படின்னு. அடியார்கள்லாம் அவனை வேண்டின போது அவன் நமக்கு முன்னாடி வரவில்லைங்கிறதா கவலைப்பட வேண்டாம், அவன் வாழ்ந்துடுவார், நம்மோடு சேர்ந்துதான் இருப்பார், பின்னும் வாய் திறவார், நம்மை பத்தி பேச மாட்டார், நம்முடைய குரலை பார்க்க மாட்டார். ஆகையாலே அவன் பாடுவதற்கு உரியவன், அவனை சேவிக்கலாம், அவனை பாடலாம். ஏன்னா அவன் வாழ்ந்திடுவார், நம்மோடு வாழ்வதற்காக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை சொல்றார். மொத்தமாக என்னன்னு கேட்டார்னா, பீடழிவாம் பேச்சில்லை அப்படின்னு ஒண்ணு சொன்னார் முன்னாடி. நாம் பாடினபடினாலே எம்பெருமானுக்கு குறைவு உண்டு அப்படிங்கிற பேச்சு வேண்டாம். ஏன்னா அவன் வாமன அவதாரம் எடுத்து பிச்சை எடுத்தான், அப்போ குறைவு வந்ததா? இல்லையே. அதனால எந்த விதத்தாலும் அவன் பெருமை அதிகமாகவே தவிர குறைவே வராது. எந்த அவதாரம் எடுத்து அவன் எந்த செயல் செய்தாலும் மேலும் மேலும் பெருமை அதிகமாகிட்டே இருக்கும். அதைத்தான் ராமாயணத்துல தாரா கூட சொல்றார். வாலி கிட்ட ஒரு விஷயம் சொல்றார், ராமன் என்ன பண்ணாலும் அவனுக்கு எஸ்எஸ் தான் வரும், அவனுக்கு அபகீர்த்தி என்பது வராது அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி மேலும் மேலும் அவனுடைய பெருமை கூடிக்கொண்டுதான் இருக்கும், குறைவு என்பது வராது. அதனால எம்பெருமானுக்கு பீடழிவாம் பேச்சில்லை, அவனுக்கு பெருமை குறையுங்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சொன்னார், நமக்கு பீடழிவு, அதாவது ஆத்மாவுக்கு குறைவு, ஜீவாத்மாவுக்கு குறைவு, அந்த குறைவு என்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு அந்த ஒரு அர்த்தமும் சொன்னோம். இப்ப இன்னைக்கு கிருஷ்ணாவதார பாசனம் பார்க்கலாம். தாம்பால் ஆப்புண்டாலும் அத்தழும்பு தான் இழக பாம்பால் ஆப்புண்டு பாடுற்றாலும் சோம்பாது இப்பல்லுருவையெல்லாம் படர்வித்த வித்தா உன் தொல்லுருவை யார் அறிவார் சொல்லு. எம்பெருமானே, உன்னுடைய தொல் உருவை, பழமையான உன்னுடைய சுபாவத்தின் அர்த்தம். இதை யார் அறிவார்? உன் திருமேனியை, உன்னுடைய பெருமையை, உன்னுடைய சுபாவத்தை யார்தான் அறிவார்? யாராலே தெரிந்து கொள்ள முடியும் என்பதாக அர்த்தம். சூழ்ந்த அடியார் வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் முன் பாட்டுல சொல்றாரு இல்லையோ, அடியார்கள் வேண்டினா கூட எம்பெருமான் தோன்றவில்லையே அப்படின்னா அவனுடைய பெருமையை யார் அடியார்களும் தெரிஞ்சுக்க முடியாது, அடியார்கள் இல்லாதவர்கள் கட்டாயம் ஒரு நாளுமே தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா உன்னுடைய பெருமை அப்படி இருக்கு. ஒரு உதாரணம் சொன்னா, கிருஷ்ணாவதாரத்திலே யசோதை பிராட்டி கயராலே கொண்டு வந்து கட்ட, அந்த கட்டின தழும்பு அவனுடைய திருமேனியிலே, கண்ணனுடைய திருமேனியிலே இருக்கான். தாம்பால் ஆப்புண்டாலும் அப்படின்னு அந்த கயராலே அவன் கட்டுப்பட்டு அந்த தழும்போட இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த தழும்பு மறைந்து போகும்படி வேற ஒரு சம்பவம் நடந்தது. அத்தழும்பு தான் இழக, அந்த தழும்பு மறைந்து போகும்படியாக பாம்பால் ஆப்புண்டு, காளியன் அப்படிங்கிற பாம்பு அவனை சுற்றியது, சுற்றி இருக்க அணைத்தது. அப்ப அதுல இந்த பழைய தழும்பு எல்லாம் போயிடுது. பழைய தழும்பு போய் புது தழும்பு வருதுன்னு சொல்ற மாதிரியாக அந்த பாம்புனுடைய தழும்பு வர ஆரம்பிச்சிருது, இந்த பழைய தழும்பெல்லாம் போயிடுது அப்படின்னு. இப்படியெல்லாம் படாதபாடு கண்ணன் பட்டாலும் சோம்பாது, கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாமல் இப்பல்லுருவையெல்லாம் படர்வித்த வித்தா அப்படின்னு. மகாவித்தகன், இந்த லோகத்தை எல்லாம் படர்வித்தவன், சிருஷ்டித்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரு பக்கம் பார்த்தா யசோதை பிராட்டியினுடைய கயிறுக்கு கட்டுப்பட்டு ஒரு தழும்போடு இருக்கிறவன். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாமல் இந்த உலகத்தை எல்லாம் பலவிதமாக இருக்கக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் மேலும் மேலும் படர்வித்தவன், மேலும் மேலும் அதிகமாக சிருஷ்டித்து கொண்டே இருப்பவன். அப்படிப்பட்ட வித்தா உன் துள்ளுருவை யார் அறிவார் சொல்லு, உன்னுடைய தொன்மையான இந்த உருவத்தை யார் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம்.
உன் தொல்லுருவை யார் அறிவால் சொல்லு அப்படின்னு. ஏன்னு கேட்டான்னா வெறும் கிருஷ்ணாவதாரத்தை மாத்திரம் பார்த்தா புரியாது. கிருஷ்ணாவன் கட்டுப்பட்டான், அவன் காலையில கட்டுப்பட்டான், யசோதைக்கு கட்டுப்பட்டான் மட்டும்தான் தெரியும். இல்ல வெறும் பரத்துவம், இப்பல்லுருவை எல்லாம் படர்வித்த வித்தான்னு சொல்ற மாதிரி எல்லா உலகத்தையும் சிருஷ்டித்தவன் அப்படிங்கிறத பார்த்தாலும் புரியாது. அப்போ என்ன பூர்த்தியா புரியாது. பரத்துவம் மாத்திரம் தெரிஞ்சா அவனுடைய சௌலபியங்கிறது தெரியாது. அப்பதான் என்ன ஆகும் கேட்டானா நம்ம அவனை போய் பாடலாமா அப்படின்னு ஆகும். வெறும் சௌலபியத்தை மாத்தம் பார்த்தானா அவனுடைய பரத்துவம் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப ஏதோ சாதாரணமானவன் தானே அப்படின்னு தோணும். இது ரெண்டையும் சேர்த்து வைத்து பார்த்தா நமக்கு ஒண்ணும் புரியாது. ஒண்ணும் புரியாது அப்படின்னா என்ன கேட்டான்னா அவனுடைய பெருமையை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அதைத்தான் தொல்லுருவை யார் அறிவார் சொல்லு. யாராலே தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய தொல்லுருவை? இந்த திருமேனியை, உன் திருமேனி தான் இருக்கட்டும், இந்த திருமேனியின் மேன்மை யாருக்கு தெரியும்? கிருஷ்ணாவதார திருமேனியின் மேன்மை அதே எம்பெருமான் தான் விஸ்வரூபம் காமிச்சான், அதே எம்பெருமான் தான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது இந்த மேன்மை யாருக்கு புரியும் அப்படின்னு தாற்பயம். போ தாம்பால் ஆப்புண்டாலும் அத்தழும்பு தான் இளக, பாம்பால் ஆப்புண்டு பாடுற்றாலும் சோம்பாது இப்பல்லுருவையெல்லாம் படர்வித்த வித்தா உன் தொல்லுருவை யார் அறிவால் சொல்லு. காம்பால் ஆப்புண்டாலும் அப்படின்னு ஒரு யசோதை பிராட்டி கண்ணன் மற்றொரு கடைவெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டுன்னு சொல்ற மாதிரி அவன் கடை வெண்ணெயை, அதாவது கடையக்கூடிய வெண்ணெயை அவன் களவு கொண்டு போனாங்கிறபடினால அவனை கட்டுவதற்காக வர எம்பெருமான் தானே தன்னுடைய சௌலபியத்தினாலே அவளுக்கு கட்டுப்பட்டு இருந்தான் அப்படின்னு இருக்கொல்லையோ. அப்போ ஒரு தழும்பு ஒண்ணு இருந்துதான். அந்த கயிறு கட்டி கண்ணனுடைய இடுப்புல இருக்கக்கூடிய ஒரு தழும்பு ஒண்ணு, அது சேஷியின் திருவிலட்சணைன்னு அழகா பெரியவாச்சம்பிள்ளை சாதிக்கிறார். அதாவது நமக்கெல்லாம் ஒரு சங்க சக்கரம் திருவிலட்சணை சாதிக்கிறோம்ல சமாசேனத்துல, அந்த மாதிரி கண்ணபிரான் அந்த தழும்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. என்ன கேட்டா எங்க அம்மா கட்டி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அதே அப்படிப்பட்ட ஒரு தழும்பு அது. அத்தழும்பு தான் இழக, இதை காட்டிலும் பெரிய கதை. அந்த தழும்பு கூட மறைந்து போகும்படியாக அடுத்தது பாம்பால் புண்டு, காளியன் சர்ப்பத்துல அந்த காளியன் ஏவம், அதாவது சுத்தின்றான் கண்ணனுடைய திருமேனியை மொத்தமா சுத்தின்ட்டான், பூர்த்தியா சுத்தின்ட்டான். அப்ப கண்ணன் மெதுவாக பாம்பனுடைய வாலை பிடித்து அதுக்கப்புறம் மேல வந்து அவன் தலையில இருந்தான் அப்படின்னு கதை இருக்கு இல்லையா. அதனால பாம்பால் புண்டு பாடுற்றாலும், கஷ்டப்பட்டாலும், பாடுனா கஷ்டம், எத்தனை கஷ்டப்பட்டாலும் சோம்பாது. அப்ப அவனுடைய சௌலபியம் இப்படியெல்லாம் இருந்தாலும் லோகத்தை சிருஷ்டிக்கும் போது சோம்பாது அப்படின்னா கொஞ்சல் கூட சோம்பல் தனம் இல்லாமல் இப்பல்லுருவையெல்லாம் படர் வித்தா. பல்லுருவம்னா பலவிதமான உருவம்னு அர்த்தம், பலவிதமான லோகங்கள் இதெல்லாம். அதாவது சிருஷ்டினாலே ஒன்னை பலவாக ஆக்குறது தான் சிருஷ்டின்னு உபநிஷத்துல வரும் அடிக்கடி. ஒன்னா இருக்கும் அதை பலவாக ஆக்குறது தான் சிருஷ்டின் பெயர் அப்படின்னு. லோகத்துல கூட அப்படிதான், ஒரு தங்க கட்டி வச்சிருப்பான், அதை வச்சு பல ஆபரணங்கள்லாம் பண்ணுவான் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரகிருத்தின்னு ஒண்ணு, அந்த பிரகிருதி ஒன்ன வச்சு இத்தனை பஞ்சபூதங்களாக, இந்திரியங்களாக, பல சரீரங்களாக, பல பிரம்மாண்டங்களாக இப்படி எல்லாம் சிருஷ்டிக்கிறார். அதனால இப்பல்லுருவையெல்லாம் படர்வித்தவன், மேலும் மேலும் இந்த மாதிரியாக பல பலமான உருவை படைப்பவன் அப்படின்னு அர்த்தம். படைப்பு என்றாலே படர்வித்தல் தான், சின்னதை பெருசாக்குறது தான் படைப்புங்கிறது. இல்லாததை உண்டாக்குவது அப்படிங்கிறது கிடையாது. உபநிஷத்து அப்படி சொல்லல. லோகத்தை படைத்தான் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒண்ணு படைத்தான் அர்த்தம் இல்லை, ஏற்கனவே இருக்கிறத அதை படர்வித்தான் அப்படி. அந்த தங்க கட்டி தான் உதாரணம். பெரிய தங்க கட்டி இருந்தா அதை பலவிதமான ஆபரணங்களாக, மோதிரமாக, செயினாக, வளையலாக, தோடாக இப்படி எல்லாம் பண்ணலாம், பல விதமாக பண்ணலாம். ஒரு தங்க கட்டின்னு ஒண்ணுமே இல்லாமல் வெறும திடீர்னு மோதிரத்தை ஆகாசத்திலும் உண்டாக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி பெரும்பாலும் என்னன்னு கேட்டாருன்னா இருக்கிற பிரகிருதி இருக்கொல்லையோ அதை வச்சுதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சிருக்கான். அதனால ஒரு பிரகிருதி இருந்தது, அதை பல்லுருவமாக பல லோகங்களாக, பல லோகங்களில் பல வஸ்துகளாக எம்பெருமான் படைத்திருக்கிறான். அப்படி படர்வித்த வித்தா அப்படின்னு, வித்தானா வித்து ஆனவனே, வித்துனா விதைன்னு அர்த்தம், விதை ஆனவனே, இந்த உலகத்துக்கெல்லாம் உபாதான காரணமாக இருப்பவனே அப்படின்னு அர்த்தம்.
சோம்பாது இப்பல்லுருவையெல்லாம் படர்வித்த வித்தா உபாதான காரணமாயும் நிமித்த காரணமாயும் இருப்பவன். வித்துன்னு சொன்னபடினால அவன்கிட்டே தான் எல்லாம் உண்டாச்சு, உண்டாக்குபவனும் அவன் தான் ஆச்சு. உன் தொல்லுருவை யார் அறிவார் சொல்லு. ரெண்டு அர்த்தம் உண்டு. திருமேனியே புரிஞ்சிக்க முடியாதுன்னா சுபாவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? திருமேனியை ஏன் புரிஞ்சிக்க முடியாதுன்னு கேட்டா, அது யசோதை பிராட்டி கட்டுப்பட்டு அதுல தழும்பு வருதுன்னா அப்ப அந்த திருமேனியை பிராகிருதம் சொல்றதா அப்ராகிருதம் சொல்றதா? எம்பெருமானுடைய திருமேனி அப்ராகிருதம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா யசோதை பிராட்டிக்கு கட்டுப்பட்டு அதுல தழும்பு வேற வந்திருக்கேன் அப்படின்னா அது அப்ராகிருதம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பிராகிருதம்னா அப்ராகிருதம்னா என்னங்கிறது புரியாது. அது மாத்திரம் இல்லாமல் அதனுடைய பெருமை நமக்கு புரியாது. அப்ராகிருதமான திருமேனி தான் அது. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் சௌலபியத்தினாலே சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறபடினால யார் புரிந்து கொள்ள முடியும்? அதனால என்ன இந்த பாசுரத்தினாலே சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டான்னா, போன பாசுரத்துல சூழ்ந்தடியாறு வேண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாமல், எம்பெருமான் அடியார்கள் வேண்டும் போது எம்பெருமான் தோன்ற மாட்டான் அப்படின்னா, தோன்ற மாட்டான் இல்லை, தோன்றினாலும் தோன்றுவான். கிருஷ்ணாவதாரத்திலே தோன்றி இருக்கான். ஆனால் அவன் தோன்றாவிட்டாலும் நமக்கு புரியாது, தோன்றினாலும் நமக்கு புரியாது. ரெண்டு விதத்தினாலையும் அவனுடைய பெருமையை முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகையினால அதை பத்தி எல்லாம் கவலைப்படுவதை விட்டு, முன்னாடியே சொன்ன முடியும், நாம யாருன்னு நம்முடைய தோஷங்களை எல்லாம் கூட கவலைப்படுவதை விட்டு பொதுவாக அவனுக்கு சேவை செய்வது அப்படின்னு சேஷன் சேஷி தாசன் சுவாமிங்கிறத மாத்திரம் வச்சுட்டு சேவை செய்யலாம் என்பதாக அர்த்தம். தாம்பால் ஆப்புண்டாலும் அத்தழும்புதான் இழக பாம்பால் ஆப்புண்டு பாடுற்றாலும் சோம்பாது இப்பல்லுருவையெல்லாம் படர் வித்த வித்தா உன் தொல்லுருவை யார் அறிவார் சொல்லு. சொல்லில் குறைவில்லை சூதரியா நெஞ்சமே எல்லிப்பகல் என்னாது எப்போதும் தொல்லை கண் மாத்தானைக்கெல்லாம் ஓர் ஐவரையே மாறாக காத்தானை கண்டு நீ காண். ஆக கிருஷ்ணாவதாரம் சொல்லியாச்சு, ராமாவதாரம் சொல்லியாச்சு, வராக அவதாரம் சொல்லியாச்சு, வாமனாவதாரம் சொல்லியாச்சு. சாரமா என்ன சொன்னார்னா, அப்படிப்பட்ட எம்பெருமானை நம்ம எப்படி பார்க்க முடியுமா என்ன, புரிந்து கொள்ள முடியுமா என்ன, பார்க்க முடியுமா, தொட முடியுமா, என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த பாசுரத்தில் சொல்ற விஷயம் என்ன கேட்டான்னா, இப்ப அப்படி இருந்தா கூட ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கட்டாயம் அவனை நான் பார்ப்பேன் அப்படின்னு தன்னுடைய மனசுக்கு சொல்றார். மனசே சூதரியா மனசே, மனசே உனக்கு சூது தெரியாது. ரெண்டு அர்த்தம் சூதுங்கிறதுக்கு, இந்த பாசுரத்துக்கே ரெண்டு அர்த்தம் இருக்கு. சூது தெரியாதுன்னா உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அதாவது மனசுக்கு ஒண்ணும் தெரியாது. கிருஷ்ணன் அதாவது கண்ணனுடைய திருமேனியை நான் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா, எப்படிப்பட்டது, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பார்க்கணும்னு ஆசைப்படுறது மனசே கவலைப்படாது. நீ கண்ணனை காண்பாய், நாம் கண்ணனை காண்போம். சொல்லில் குறைவில்லை, நான் உன்னிடம் சொல்லும் வார்த்தையிலே எந்த குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லாம சொல்றான். ஒரு பயப்படாத, அதாவது ஏங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவனை பார்க்கவே முடியாதோ, பேசவே முடியாதோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நான் சொல்ற வார்த்தையை கேள், என் சொல்லிலே ஒரு குறைவும் கிடையாது, ஒரு குறைவும் இல்லாம நான் சொல்றேன். சூதரியா நெஞ்சமே அப்படின்னா கண்ணனை பார்க்கணும்னு ஆசையும் விடல, நீ பார்க்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அவ அடியோடு விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. அப்படி கள்ளங்கபடி இல்லாமல் இருக்கக்கூடிய மனசே, எல்லிப்பகல் கண்ணனை நம்ம பார்க்கலாம். எப்படிப்பட்டவன்னா எல்லிப்பகல் என்னாது எப்போதும், ராத்திரி பகல் அப்படிலாம் பார்க்காமல் எல்லா காலத்திலையும் அவன் பாண்டவர்களை ரட்சிப்பதை பிரதானமாக வச்சுருந்தான். தொல்லை கண் தானைக்கெல்லாம், பெரிய தானைனா சேனை, ஒரு சேனைக்கெல்லாம் எதிராக ஒரு 5 பேரை கொண்டு போய் நிறுத்தி 11 அக்ஷௌகினி சேனை வந்தது கௌரவ பக்கம், அதுக்கு எதிராக பாண்டவர்கள் 5 பேரை கொண்டு போய் நிறுத்தி அவளை ரட்சிச்சு காமிச்சான் கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கு. ஓர் ஐவரையே மாறாக காத்தானை கண்டு நீ கான். அந்த அத்தனை சேனைக்கு எதிராக ஒரு 5 பேரை கொண்டு போய் நிறுத்தி அந்த 5 பேரை ரட்சித்து எந்த அஷ்டமும் யாரும் இவாள் ஒன்றும் பண்ண முடியாதபடி ரட்சித்த கண்ணனை காண்டும் அதை நான் பார்ப்பேன். நீ கான், நீ வேடிக்கை பார். கண்ணனை நான் பார்க்கிறேனா இல்லையாங்கிறத நீ பார் அப்படின்னு அர்த்தம். காண்டும் நீ கான், காண்டும்னா நாம் காண்போம், நீ கான், நீ பாரத.
கட்டாயம் சொல்றேன், இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்காவது ஒரு நாள் அந்த கண்ணனை நான் பார்ப்பேன், அது நீயும் பார்க்கத்தான் போகிறாய் அப்படின்னு அர்த்தம். இப்படி உங்ககிட்டே நான் சொல்லக்கூடிய வார்த்தையிலே எந்த விதமான குறையும் கிடையாது, குறை இல்லாமல் நான் சொல்லுகிறேன். சொல்லில் குறை இல்லை சூதரியா நெஞ்சமே, எல்லைப்பகல் எண்ணாது எப்போதும் தொல்லைக்கண் மாத்தானைக்கெல்லாம் ஓரைவரையே மாறாக காத்தானை கண்டு நீ காண். சூதரியா நெஞ்சமே, கொஞ்சம் கூட கல்லங்கபடு இருக்காம இருக்கக்கூடிய நெஞ்சமே, சொல்லில் குறைவில்லை, நான் சொல்லக்கூடிய சொல்லிலே எந்த குறைவும் இல்லை அப்படின்னு. இப்போ நான் கண்ணனை பார்ப்பேன்னா ஸ்தோத்திரம் பண்ணி பார்ப்பேன், அவனை கண்ணார பார்ப்பேன். ஏன்னா அவன் சௌலபியத்தினாலே அவன் சேவை கொடுத்தான்னா பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதனால அவனுக்கும் பெருமை குறையாது, எனக்கும் பெருமை குறையாது அப்படின்னு தாற்பயம். இங்க 2-3 தாற்பயம் இந்த பாசுரத்துக்கு சொல்றது உண்டு. இந்த பாசுர சொற்களில் பல வகை உரைக்கு இடம் இருக்கிறது அப்படிங்கிற, பல வகையா இதுக்கு வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு. அதுல ஒண்ணுதான் இப்போ இது உத்தமூர் சுவாமி சாதிச்ச அர்த்தம். நான் சொல்ற வார்த்தையில எந்த குறைவும் இல்லாமல் அப்படியே நீ எடுத்துக்கொள், கண்ணனை நாம் பார்க்க முடியும், அவனை பேச முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அர்த்தத்தை இப்ப நம்ம பார்த்தோம். அப்போ சூதரியா நெஞ்சமே அப்படின்னா நல்லது கெட்டது தெரியாமல் கண்ணன் கிட்ட ஈடுபடாது, கண்ணன் நான் பார்க்கவே முடியாது, பேசவே முடியாது அப்படிலாம் இல்லாமல் கண்ணனுடைய அந்த தாம்பால் ஆப்புண்டு இருக்கக்கூடிய அந்த வைபவத்தை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மனசே. எல்லிப்பகல் என்னாது எப்போதும், இந்த எல்லிப்பகல் என்னாது எப்போதுங்கிறத முன்னாடியும் சேர்த்துக்கலாம், பின்னாடியும் சேர்த்துக்கலாம். முன்னாடி சேர்த்துனா எல்லிப்பகல் என்னாது எப்போதும் சூதரியா நெஞ்சமே அப்படின்னு அர்த்தம். எல்லினா ராத்திரி, ராத்திரியோ பகலோ மாத்தாமல் எப்பவுமே சூது அறியாத, நல்லது கெட்டது தெரியாதன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கண்ணனுடைய சூது, கண்ணனுடைய வஞ்சனம் தெரியாமல் இருக்கக்கூடிய நெஞ்சே. கண்ணன் ஏமாத்துவான், அவன் வரமாட்டான் அப்படிலாம் அதெல்லாம் தெரியாமல் கண்ணன் கிட்ட ஈடுபடக்கூடிய என் மனமே அப்படின்னு அர்த்தம். இந்த எல்லிப்பகல் என்னாது எப்போதும் அப்படிங்கிறத பின்னாடி சேர்த்தோம்னா, எல்லிப்பகல் என்னாது எப்போதும் தொல்லைக்கண் மாத்தானைக்கெல்லாம் ஓர் ஐவரையே மாறாக. பாண்டவர்களை ரட்சிக்கும் போது எல்லிப்பகல் என்னாது, ராத்திரி பகல் பார்க்காமல் எப்பவும் ரட்சிச்சிருக்கான். ராத்திரியெல்லாம் கூட ரட்சிக்க வேண்டியிருக்கு. அப்படியே கூட ஒரு சமயம் ராத்திரி உள்ளுக்குள்ள புகுந்து தலையை அறுத்துட்டு போயிட்டாருலாம் கதை என்ன இருக்கு அதுல. ஒரு நாள் ராத்திரி யுத்தம் நடந்தது அப்படின்லாம் இருக்கு. பாண்டவர்கள்லாம் ராத்திரி பேசிட்டு இருக்கும்போது கண்ணன் போய் அவகிட்ட போய் உபாயங்கள்லாம் சொல்லி தருவான் அப்படின்லாம் இருக்கு. அதனால பகல்ல யுத்தம் பண்ணிட்டு அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு முடிஞ்சு போச்சு, 6 மணிக்கு யுத்தம் முடிஞ்சு போயிடுதுன்னா அதுக்கப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு போயிட மாட்டான். அதுக்கப்புறம் ராத்திரி அவளோட உட்காந்து யுத்தத்தை பத்தி அனலைஸ் பண்ணி பேசி மறுநாள் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் சொல்லி யார் யார் என்னென்ன சபதம் கொடுத்துருக்கா எல்லாத்தையும் என்ன கேட்டா மொத்தமும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கு. அதனால எல்லிப்பகல் என்னாது, ராத்திரி பகல் பாராமல் எப்பொழுதுமே அவர்களை ரட்சிப்பதையே தன்னுடைய சாமர்த்தியமாக வைத்திருப்பவன். எல்லிப்பகல் என்னாது எப்போதும் தொல்லைக்கண் மாத்தானைனா பெரிய சேனை அப்படின்னு அர்த்தம். தொல்லைக்கண்ணா தொல்லையை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம், தொந்தரவு பண்ணக்கூடியது அப்படின்னு. தொந்தரவு பண்ணுவதிலே ரொம்ப பெரிய சேனையாக இருக்கான். பாண்டவர்களை இப்படியே உடுத்தி விடணும் தான் இத்தனை சேனையை சேர்த்து வச்சிருக்கான். ஆனா மாத்தானைக்கெல்லாம் ஓர் ஐவரையே மாறாக, அந்த மொத்த சேனைக்கும் எதிராக இங்கேயே கொஞ்சம் சேனை பெயருக்கு இருந்தா கூட பஞ்ச பாண்டவர்களையும் காப்பாத்தி கொடுக்கிறேங்கிறான் கண்ணன். பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தர் கூட குறையாமல் காப்பாத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு கண்ணன் ரட்சணம் பண்றான். ஓர் ஐவரையே, ஓர் ஐவர்னா ஒப்பற்ற ஐவர்னு அர்த்தம். இந்த கிருஷ்ணனையே கிருஷ்ணாசிரியாக கிருஷ்ண கதாகான்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணனையே ஆசிரியிச்சு கிருஷ்ணனையே பேசி கிருஷ்ணன் சொன்னதையே கேட்டு இருப்பவர்கள். அப்போ ஓர் ஐவரையே காத்தானை, ஓர் ஐவரையே மாறாக அந்த சேனைக்கு எதிராக இந்த 5 பேரை காப்பாத்தி வைத்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆக இங்கேயும் எல்லிப்பகல் என்ன அது எப்போதும் காத்தானை கண்டு நீ காண், அவனை காண்டும், அவனை காண்டும் நீ கண்டில்ல, அவனை காண்டும் நீ காண், அவனை பார்ப்போம், ஏன் பார்த்துன்ற அவன் நம்ம பார்க்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது நீ பார்த்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். சொல்லில் குறைவில்லை சூதரியா நெஞ்சமே,
இதுக்கு இன்னொரு விதமான அர்த்தம் பெரியவாச்சம் பிள்ளை சாதிச்சுக்கிற அர்த்தம் என்ன கேட்டானா, சூதரியா நெஞ்சமே. சூதுன்னா உபாயம்னு அர்த்தம். உபாயம் அறியாத நெஞ்சமே. சூதென்று களவும் சூதும் செய்யாதேலாம் வருதோ இல்லையோ, அதெல்லாம் சூதுனா உபாயம் தான் அர்த்தம். அதெல்லாம் அந்த மாதிரி இங்க சூதுனா உபாயம். உபாயம் எம்பெருமானை சேவிப்பதற்கு, எம்பெருமானை அடைவதற்கு என்ன உபாயம் அப்படி எல்லாம் பெரிய அளவுல தெரியாமல் இருக்கக்கூடிய மனசே அப்படின்னு அர்த்தம். சூதரியா நெஞ்சமே, அவனை காணக்கூடிய உபாயம் தெரியாத நெஞ்சமே. அவனை பார்க்க முடியாது போடுவோம் நினைக்க வேண்டாம், கட்டாயம் நம்ம பார்க்க முடியும். நீ என்ன பண்ணா சொல்லில் குறை இல்லை. இப்ப பகவத் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையோ, பேசினாலும் இதுல குறைவு எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதாவது நிறைய எத்தனை பேசினாலும் அது முழுமையாக பேசினதாக ஆகாது அப்படிங்கிறபடினால, அது குறைவில்லாமல் இருக்கிறபடினால நாம தாராளமாக பேச முடியும் அப்படின்னு அர்த்தம். சொல்லில் குறைவில்லை, எத்தனை சொன்னாலும் பகவானுடைய பெருமைகளுக்கு குறைவில்லை. சூதரியா நெஞ்சமே, அப்படிப்பட்ட பகவானை பார்ப்பதற்கு உபாயம் தெரியாமல் இருக்கக்கூடிய நெஞ்சமே. எல்லிப்பகல் என்னாது எப்போதும் தொல்லைக்கண் மாத்தானைக்கெல்லாம் ஓர் ஐவரையே மாறாக காத்தானை காண்டினி கான். அப்படிப்பட்ட ரட்சித்த எம்பெருமானை நாம் பார்ப்போம், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீ பார் அப்படின்னு இதுக்கு தாற்பயம். சொல்லில் குறைவில்லை சூதரியா நெஞ்சமே, எல்லிப்பகல் என்னாது எப்போதும் தொல்லைக்கண் மாத்தானைக்கெல்லாம் ஓர் ஐவரையே மாறாக காத்தானை காண்டினி கான். அவனை நாம் பார்க்கிறோமா இல்லையாங்கிறத நீ பார் அப்படின்னு சொல்ற மாதிரியான அர்த்தம். இங்க சொல்லில் குறைவில்லைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். எம்பெருமானை சொன்னால் நமக்கு குறைவில்லை. முன்னாடி ஒரு சந்தேகப்பட்டார்கள், எம்பெருமானை சொன்னால் நமக்கு அவத்தியம், நமக்கு தோஷமாயிடுமோ அப்படின்னு. அது ஒண்ணும் தோஷமாகாது. சூதரியா நெஞ்சமே, கள்ளங்கபடி இல்லாத நெஞ்சமே, எம்பெருமானை நாம் பாடினால் அது நமக்கு அபசாரம் ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கியே, அதெல்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லிப்பகல் என்னாது எப்பொழுதும் தொல்லைக்கண். அப்படிப்பட்ட பாண்டவர்களை ரட்சித்த எம்பெருமானே நாம் ஒரு நாள் பார்க்க தான் போறோம், பார்த்து பேசதான் போறோம், பாடத்தான் போறோம், எல்லாம் நடக்கதான் போறது. அதனால எந்த குறைவும் நமக்கு வந்து விடாது. சொல்லில் குறைவில்லைங்கிறதுக்கு எம்பெருமானை சொன்னாலும் நமக்கு அதனாலே எந்த தோஷமும் இல்லைன்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது, எம்பெருமானை சொல்ல சொல்ல அவனுடைய பெருமைக்கு எந்த குறைவும் வராது, சொல்லில் குறைவில்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், என்னுடைய சொல்லில், நாம் சொல்லக்கூடிய இந்த சொல்லிலே எந்த குறைவும் கிடையாது, இது மொத்தமும் சத்தியம். என்ன சத்தியம் கேட்டானா, அவனை காண்டு நீ காண், எம்பெருமானை நான் பார்ப்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய் அப்படின்னு சொல்றதுல எந்த குறைவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப சொல்லில்னா நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் அப்படின்னு அர்த்தம். முதல்ல முன் சொன்ன அர்த்தத்தெல்லாம் சொல்லில்னா சொன்னால்னு அர்த்தம். சொல்லில் நாம் சொன்னால் அவனுக்கு குறைவில்லை, நாம் சொன்னால் எனக்கு குறைவில்லை, இப்ப நான் சொல்லுகிற சொல்லிலே குறைவில்லை அப்படின்னு 3 அர்த்தம் சொல்லும்படியாக இந்த பாசுரம் இருக்கு. அப்போ அதனால போன பாட்டுல சொன்னார், தொல்லுருவை யார் அறிவார் சொல்லு அப்படின்னு. பகவானுடைய திவ்யமான ரூபத்தை யாருதான் போய் பார்க்க முடியும், யாருதான் அறிய முடியும் அப்படி இருக்குன்னா, இப்ப நாம் நேர பார்க்கலாம், நாம் நேர அனுபவிக்கலாம் மனசே அப்படின்னு மனசுக்கு சொல்ற. சொல்லில் குறைவில்லை சூதரியா நெஞ்சமே, எல்லிப்பகல் என்னாது எப்போதும் தொல்லைக்கண் மாத்தானைக்கெல்லாம் ஓர் ஐவரையே மாறாக காத்தானை காண்டினி கான். காணப்புகில் அறிவு கை கொண்ட நெஞ்சம் நாணப்படும் அன்றே நாம் பேசில், மாணி உருவாகி கொண்டு உலகம் நீரேற்ற சீரான் திருவாகம் தீண்டிற்று சென்று. இப்போ எம்பெருமானை பார்க்க முடியும், எம்பெருமானோடு பேச முடியும், எம்பெருமானை நினைக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் கொஞ்சம் நாம யோசிக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா அப்படிப்பட்ட எம்பெருமானை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நினைப்பதற்கும் யோசிக்கணும். உதாரணம் என்னன்னு கேட்டா,
திருவாகம் தீண்டிற்று சென்று எம்பெருமானுடைய திருமேனியை நமக்கு தொடக்கூடிய பாக்கியம் வந்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம திருமேனியை தொட்டோம்னா அப்போ நமக்கே என்ன தோணும்னா, ஐயோ இதை தொடக்கூடிய அளவு நமக்கு அத்தனை பெருமை இல்லையே, நாம் தொடுவோமா அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானை பார்ப்பதிலும் எம்பெருமானோடு பேசுவதிலும் காணப்புகில் பேசில் பார்த்தாலும் பேசினாலும் எல்லாவற்றுக்குமே நம்முடைய மனசானது நானும் அப்படின்னு இது கொஞ்சம் வெட்கப்படும் அப்படின்னு. அதாவது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணச்ச கூட கடைசியில வெட்கப்பட்டுதான் சுவாமி தேசிகன் பேசுவாரு அந்த ஸ்லோகங்கள்லாம் முடிக்கச்ச, இப்படிப்பட்ட எம்பெருமானே நாம் பாடினோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தால் தொட்டா எப்படியோ அந்த மாதிரிதான் பார்த்தாலும் நம் மனசு வெட்கப்படும் அல்லவா அப்படின்னு அர்த்தம். காணப்புகில் அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் நாணப்படும் அன்றே நாம் பேசில் மானி உருவாகி கொண்டு உலகம் நீரேற்ற சீரான் திரு ஆகம் தேயாய் தேண்டிற்று சென்று. ஜீவம் வாமன பெருமாளுடைய ஐபவம். மானி உருவாகி அப்படின்னா சின்னதாக பிரம்மச்சாரி உருவெடுத்து வந்தவன் அப்படின்னு அர்த்தம். மானி உருவாகி கொண்டு உலகம் கொண்டு உலகத்தை தான் வாங்கிக் கொள்வதாக கொண்டு நீரேற்று அங்கு போய் தானத்தை பெற்றுக்கொண்டு ஸ்ரீரான் சிறந்த குணமுடைய எம்பெருமான் அவனுடைய திரு ஆகம் அவனுடைய திருமேனி அதை தீண்டிற்று சென்று கஷ்டப்பட்டு அதை போய் தீண்டிற்று அதை போய் தொட்டு நாம் காண புகில் தொட்டு நாம் பார்த்தோமானால் அப்படின்னு அர்த்தம். அதாவது வாமன பெருமான் திருவிக்கிரம பெருமான் வளர்றார் இல்லையா, அவரு திருமேனியை நாம் தொடரும் தொடும்படியா, ஆனால் தொட்டு பார்க்கும்படி தீண்டிற்று சென்று காணப்புகில் அப்படின்னா தொட்டு பார்க்கும்படி. ஆனால் அப்போ அறிவு கை கண்டனன் நெஞ்சம் நாணப்படும் அன்றே, அப்ப நம்முடைய மனசு வெட்கப்படாதோ? ஏன்னா இது அறிவு கை கொண்ட நெஞ்சமாச்சே, எம்பெருமானை பற்றி அறிவு இருக்கு, அவனுடைய அனுபவம் இருக்கு. அதனால அறிவு கை கொண்ட நன்னெஞ்சமாச்சே, எம்பெருமானை பற்றி தத்துவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட இந்த நல்ல மனசானது அந்த எம்பெருமானை தொட்டு அவனோட நாம் பேசி அவனை பாடும்படி ஆனால் இது வெட்கப்படும் தானே, வெட்கப்படாமல் இருக்குமா அப்படின்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் இங்க திருவிக்கிரம வாமன பெருமாள் சொல்றார், மானி உருவாகி கொண்டு உலகம் நீரேற்ற சீரான் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. பிரம்மச்சாரி உருவெடுத்து உலகத்தை எல்லாம் தானமாக பெற்ற சீரான் கல்யாண குணங்களை உடையவன் அவனுடைய திருவாகம் தீண்டிற்று. இங்க பாருங்க, எம்பெருமானுடைய திருமேனியை தீண்டிற்று சென்று போய் தொட்டு காணப்புகில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு இவருக்கு. எந்த அவதாரத்தை தொடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வாமனாவதாரத்தை எடுக்கிற. ஏன்னா வாமனாவதாரத்துல பெருமாள் ரொம்ப சின்னவரா வர்றாரு இல்லையோ, அப்ப யாருமே தன்னை தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்னவராக வர்றாருன்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. யாரும் பட்டுன்னு மேல படக்கூடாது, யாரும் தொடக்கூடாதுங்கிறதுக்காக சின்ன வாமன பெருமாளாக ரூபம் எடுத்துன்னு வர்றாரு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தானா திருவிக்கிரம பெருமாளாக வளர்ந்து எல்லாரையும் அவர் தொடர்றார். அவருடைய பாதத்தினாலே எல்லாருடைய சிரசிலையும் மேல வைக்கிறார். அதனால என்ன கேட்டார்னா, என்னை நீங்கள் தொடர்றவங்களோ தொடலையோ உங்களை நான் ஸ்பர்சிப்பேன், உங்களுக்கு என் திருவடி சம்பந்தத்தை தருவேன் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் அது. அதனால்தான் ஸ்ரீரான் அப்படிங்கிறார். மானி உருவாகி கொண்டு உலகம் நீரேற்ற சீரான். மானி உருவாகி உலகம் கொண்டு உலகத்தை ஏற்றுக்கொண்டு அர்த்தம், தானமாக வாங்கி கொண்டு அதற்கான நீரேற்ற சீரான் தான ஜலத்தை உலகம் கொண்டு நீர் ஏற்ற சீரான். அப்படிப்பட்ட கல்யாண குணத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம், சிறந்த குணம் உடையவன். அந்த மானி உருவாகி கொண்டு உலகம் நீர் ஏற்ற சீரான். என்ன சீர் அப்படிங்கறதான் பார்த்தோம். மொத்த லோகத்தையும் தான் அளந்து அந்த லோகத்தை தனதாக ஆக்கிக் கொள்ள வேணுங்கிறதுக்கு முன்னாடி அந்த லோகத்துல எல்லாருடைய சம்பந்தத்தையும் தான் பெற வேணும் என்பதற்காக அந்த திருவடியை பரப்பி எல்லார் சிரசிலையும் தலை வைத்தவன், அந்த திருவடியை வைத்தவன். அவனுடைய திரு ஆகம், ஆகம்னா மேனின்னு அர்த்தம். அவனுடைய திருமேனி தீண்டிற்று சென்று அதை போய் கிட்ட போய் தொட்டு பார்க்கணும். தொட்டு காண புகில், தீண்டிற்று காண புகில், அதை போய் தொட்டு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க.
அப்போ அறிவு கை கொண்ட நன் நெஞ்சம் நாணப்படும் அன்றே நாம் பேசில். அப்போ அறிவோட இருக்க நம்ம மனசு வெட்கப்பட்டு போகாதா அப்படின்னு, ஏன்னா அவரை தொடும்படி ஆயிடுத்தே அப்படின்னு நினைச்சு இது வெட்கப்படாதா. அப்போ காணப்புகில் அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் நாணப்படும் அன்றே நான் பேசில். நாம் பேசில் நாணப்படும், நாம் அவனை பற்றி பேசினாலும் அது வெட்கப்படாத, அது வெட்கப்பட்டா என் அவனை பற்றி பேசுவதற்கு நாம் யான் அப்படின்னு. மாணி உருவாகி கொண்டு உலகம் நீரேற்ற சீரான் திருவாகம் தீண்டிற்று சென்று. இதனால சொன்னது என்ன கேட்டா மறுபடியும் பழைய இதுக்கு வர்றாரு. அப்ப அவனை பத்தி பாடலாமா கூடாதா என்ன சொல்றாரு ஆழ்வார்னா, பாடலாம் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கார். முதல்ல அப்படி ஆரம்பிச்சா கூட மேல மேல பார்த்தா அவனை பாடலாம், அவனை பேசலாம், அவனை பார்க்கலாம் அப்படிதான் சொல்ற. ஆனா இப்போ நாணப்படும் அன்றே அப்படின்னு சொன்னது என்ன கேட்டா, வெட்கப்படும்னா அது உண்டு, அது விட்டுடக்கூடாது. தைரியமாக போய் எம்பெருமான தொட முடியாது. என்னதான் அர்ச்சகாலா இருந்தாலுமே அர்ச்சகால் பெருமானை தொட்டு பண்றான்னா கூட தைரியமா போய் கிடுக்கும் போய் பெருமானை தொட்டுட முடியாது. மெதுவாதான் ஸ்பர்சம் பண்ண முடியும், ஒரு பயபக்தியோட தான் இருக்க முடியும். அதனால எம்பெருமானை நாம் பார்க்கிறோம்னு போன பாட்டுல சொன்னார், பார்த்து தொடலாம் அப்படின்னு இருந்தாலுமே அந்த மனசு நாணப்படுமே, ஏன் வெட்கப்படுமே, ஏன்னா இப்படிப்பட்ட எம்பெருமானையா நாம் தொடும்படி இருக்கிறது அப்படின்னு வெட்கப்படாதோ என்ன அர்த்தம். அதனால தொடலாம், பார்க்கலாம், பேசலாம், பாடலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சொல்லிட்டு வரார் அப்படின்னு. இதுல திருவிக்கிரம அவதாரத்தை சொன்னதுக்கான காரணமும் சொன்னேன். வாமன பெருமாளை யாரும் தொட முடியாது அப்படின்னு இருந்தா கூட திருவிக்கிரம அவதாரத்தை எல்லாருமே அவரே தொடர்றார். தீண்டிற்று சென்றுங்கிற மாதிரி அவரே போய் எல்லாரையும் தொடும்படியாக தன்னுடைய திருவடி கீழே உலகம் மொத்தத்தையும் வைத்திருக்கிறார். சத்தியலோகத்துக்கெல்லாம் அந்த திருவடி போகிறது அப்படின்னு இருக்கு. ஆஹா, அப்படிப்பட்ட எம்பெருமானானபடியினாலே நாம் தாராளமாக அவனை பார்க்கலாம், பேசலாம் என்ன அர்த்தம். காணப்புகில் அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் ஆணப்படும் அன்றே நாம் பேசில் மாணி உருவாகி கொண்டுலகம் நீரேற்ற சீரான் திருவாகம் தீண்டிற்று சென்று. இப்போ இந்த பாட்டுக்கு 100 அர்த்தம் பார்க்கலாம். காணப்புகில் அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் நாணப்படும் அப்படின்னு, நம்ம கண்ணான எம்பெருமானை பார்த்தால் இப்ப அறிவு கை கொண்ட நம்முடைய மனசானது கொஞ்சம் நாணப்படும் அப்படின்னு. ஆனால் இங்க திருவாகம் தீண்டிற்று சென்று நாம் பேசில் அன்றே அப்படின்னு முதல்ல இப்ப ரெண்டு வரையா பிரிச்சுக்கணும். காணப்புகில் அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் நாணப்படும், அதோடு ஒரு வாக்கியம் முடிஞ்சு போச்சு. நம்ம வேதாந்தங்கள்லாம் படிச்சு அறிவு கை கொண்டு எம்பெருமான் எல்லாரும் காட்டிலும் உயர்ந்தவன் அப்படிலாம் நினைச்சுண்டு அப்புறம் போய் அவனை போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கே நாணப்படும், வெட்கம் வரும். ஏன்னா இப்படிப்பட்ட எம்பெருமானை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ நமக்கு என்ன யோகியதை இருக்குன்னு நினைச்சு வெட்கம் வரும். அதே மாணி உருவாகி கொண்டு உலகம் நீரேற்ற சீரான் திருவாகம் அப்படின்னு லோகம் மொத்தத்தையும் அவன் முதல்ல நீரேற்று தானமாக வாங்கி அப்புறம் அளந்து இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருமையிலேயே நாம் போய் தொட்டால் அப்ப வைக்கப்படாதுன்னு அர்த்தம், அன்றேன்னு அர்த்தம். நாம் பேசில் அவனை ஸ்தோத்திரம் பண்ணால் அன்றே, அன்றேனா அப்படி இல்லையேன்னு அர்த்தம். வெறும் வேதாந்தத்தை பார்க்காமல் எம்பெருமானுடைய அவதார வைபவங்களை எல்லாம் பார்த்து அவனே நம்மை தொட்டான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து நாம அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமானை தீண்டிட்டு சென்றால் அப்போ இது நாணப்படாது, இது வெட்கப்படாது அப்படின்னு அர்த்தம். அதாவது பரத்துவத்தை மாத்திரம் நினைத்தால் இதுக்கு வெட்கமாக இருக்கும். எம்பெருமானுடைய சௌலபியம், அவனுடைய லீலைகள் முதலானதை எல்லாம் நினைத்தால் அது வெட்கப்படுவானா, வெட்கப்படாமல் எம்பெருமானை தொட்டு பேசி பாடி எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். காணப்புகில் இந்த அர்த்தத்தின்படி காணப்புகில் அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் நாணப்படும் அன்றே நாம் பேசில் மாணி உருவாகி கொண்டு உலகம் நீரேற்ற சீரான் திருவாகம் தீண்டிற்று சென்று. சென்று அவனுடைய திருவாகம் தீண்டிற்று, திருமேனியை தொட்டு காணப்புகில் பார்த்தால் அப்படின்னு அர்த்தம்.
அப்புறம் நாம் பேசில் அப்படின்னா இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் அப்படின்னு அர்த்தம். ஆக என்ன ஆனாலுமே இது நாணப்படும், வெட்கப்படும் ஒரு அர்த்தம். நாணப்படும் அன்றேனா வெட்கப்படும் தானேன்னு ஒரு அர்த்தம். வெட்கப்படும் அன்றே வெட்கப்படாது அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தமும் நம்ம பார்த்தோம். அப்ப காணப்புகில் அறிவு கை கொண்ட நன்னெஞ்சம் நாணப்படும் அன்றே, நாணப்படும் தானே அப்படின்னு அர்த்தம். நான் பேசல அது வெட்கப்படும் தானே. மானி உருவாகி கொண்டு உலகம் நீர் ஏற்ற சீரான் திருவாகம் தீண்டிற்று சென்று, இந்த பாசுரத்தை இப்ப இன்னொரு விசேஷம் பார்க்கணும். பாடுவது பேசுவதும் மற்ற நம்ம தீண்டுவதும் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியே க்ஷீராப்தியில அந்த அலைகள் எல்லாம் எம்பெருமானுடைய திருமையினையே தீண்டி கொண்டு இருக்கின்றன, தொட்டு கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ எம்பெருமான் திரு ஆகம் தீண்டிற்று சென்று அப்படின்னு எம்பெருமானுடைய திருமையிலேயே அவன் திருவடியை தான் இருக்கட்டும், திருவடியை பற்றி கொண்டு ஏதாவது பண்ணோம்னா அப்போ அது நாணப்படும் அன்றே, அதுல ஒண்ணும் வெட்கம் இல்லையே அப்படிங்கிறதாக அர்த்தம் வச்சுக்கலாம். இதுல என்றங்கு வெண்ணறையில் சேராமல் காப்பதற்கு இன்று இங்கென் நெஞ்சால் எடுக்குண்டா அன்றங்கு பாருருவும் பார்வளைத்த நீருருவும் கண்புதைய காருருவன் தான் நிமிர்ந்த கால் அப்படின்னு. இதுவும் அடுத்து எம்பெருமானுடைய அவதார வைபவம் ஒன்று பார்க்க போறோம். இதை நாம அப்புறமாக பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.